கீதாஞ்சலி, பிரியங்கா, துவாரகா, லவகுஷா, அப்புறம் ச்சே ரொம்ப எரிச்சலா இருக்கு. எல்லாரும் ஒரு லைப்ரரியில இருந்து புக்கை வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆனா திரும்ப கொடுக்கணும்னு ஏன் எல்லாருக்கும் தோண மாட்டேங்குது? வீட்லயே வச்சுக்கிறதுக்கு எடுத்துட்டு போறாங்க. லைப்ரரியே பாதி காலி ஆயிடுச்சு. என்னப்பா அசோக், காலங்காத்தால என்னதான் திட்டிகிட்டு இருக்க போல இருக்கு. அச்சச்சோ சார், என்ன சார் நீங்க அப்படிலாம் பேசுறீங்க? உங்களை பத்தி என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது சார். நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போற புக்ஸ் எல்லாத்தையும் சரியான நேரத்துல ரிட்டர்ன் பண்ணிடுறீங்களே, அதோட அந்த புக்கை படிச்சுட்டு அதுல என்ன இருக்குங்கிற விஷயத்தையும் எனக்கு சொல்றீங்களே. இன்னைக்கு மறுபடியும் அந்த மந்திர தந்திர புக்கை தான் எடுத்திருக்கீங்களா? ஆமா அசோக், இது என்னோட ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட் தான். முனிசிபாலிட்டியில இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து இதை நான் படிச்சிட்டு இருக்கேன். இந்த சப்ஜெக்டை பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்பெல்லாம் உனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது இல்ல? ஆமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானே. ஆனா எனக்கும் இந்த சப்ஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு தான். ஆனா நான் இன்னும் எதையும் ட்ரை பண்ணல சார். அதாவது பிராக்டிஸ் பண்ணல. இங்க பார், நீ இதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா முதல்ல உனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை தட்டி எழுப்பணும். அப்படி பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்ணி சமாதி நிலையிலிருந்து உன்னோட ஆத்மாவோட சக்தியை அதிகப்படுத்தி ஆகணும். அப்பதான் நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல கெட்ட சக்திகளை நம்மளால உணர முடியும். சார், எனக்கு சில நேரத்துல வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் ஏற்படுது. நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். எனக்கு இந்த உணர்வுகள்லாம் எதுக்காக ஏற்படுது? அசோக், உனக்கு என்ன ஆகுதுப்பா? இது எனக்கு தினமும் நடக்குது சார். டெய்லி ஒரே ரூட்ல வரும்போது நடக்குது. நான் லைப்ரரிக்கு அந்த ரூட்ல தான் வருவேன். அதாவது அந்த கோயில் வழியா வந்து மார்க்கெட்டுக்குள்ள பூந்து லக்ஷ்மி ரோடு வழியா அல்கா டாக்கிஸ் பக்கத்துல வரும்போது சார் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடும். ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சு என்னாச்சு? தூக்குங்க, கொஞ்சம் தூக்குங்க அவரை. கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா. அவரை உட்கார வைங்க. என்ன சார், இந்த இடத்துல ரொம்ப கவனமா போகணும் சார். இங்க நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா போகணும். ஒரே இடத்துல தான் எப்பவுமே. ரொம்ப பயமா இருக்கு. மூச்சு திணறல் ஏற்படுது சார். ஒண்ணுமே புரியல. கவலைப்படாதப்பா சார். ஏன் சார் இப்படி நடக்குது? அசோக், இது உன்னோட அந்தராத்மாவோட சக்தியால ஏற்படுது. நீ தியானம் பண்றல்ல, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் உன்னோட உணர்ற சக்தி அதிகமாயிருக்கு. அதனாலதான் நீ அந்த இடத்துக்கு போனதும்
அங்க நடந்த எல்லா சம்பவங்களையும் உணர முடியுது. ஆனா உண்மையா சொல்லணும்னா இது ரொம்ப அதிகமா நடக்குது சார். ஒருவேளை நான் அந்த வழியா வராம வேற ரூட் வழியா வந்தா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா ஆகுது சார். என்ன பண்றதுன்னே தெரியல சார். எனக்கு அந்த மாதிரி நடக்கும்போது வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. மனசுல ரொம்பவே பயம் வர ஆரம்பிக்குது சார். அதை நான் எப்படி தடுக்கிறது சார்? அசோக், நீ ஒரு வேலை பண்ணு. அது எந்த இடம்னு காட்டு, என்னை கூட்டிட்டு போ. சரியா? சரி, இப்பவே கூட்டிட்டு போறேன் சார். அசோக் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அசோக் நிறுத்து. சார் இங்க வேணாம் சார். நான் முன்னாடி போய் நிறுத்துறேன். எனக்கு மூச்சு திணறது சார். இல்ல, இல்ல. என் உடம்பு சரியில்லை. உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன். மூச்சு திணறது. எனக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க, வேர்த்து ஊத்துது சார். அதோட எனக்கு கருப்பு உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது சார். இந்த பக்கம் வராதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். ஏன் இங்க வந்த? போ போ, கிளம்பி போ. அசோக், இவர் சொல்றதை கேட்காத. போய் அங்கிருந்து போ போ போ. அசோக், நீ இறங்கு. இறங்கி வா. வா வா, நீ போய் உன் வேலையை பாரியா. வா வா, என் கூட வா. மெல்ல வா வா. வாப்பா வா. என்னாச்சு அசோக்? அசோக், உனக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். என்னன்னு தான் எனக்கு தெரியல. இங்க பாரு அசோக், பயப்படாம தைரியமாயிரு. அசோக், அசோக், ஏய் அசோக், போகாத, நில்லு நில்லு. அசோக், அசோக். சார், நீங்க சுமித் ஆப்தே தானே? நீங்க லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு போனீங்கல்ல, அதை ஏன் இன்னும் திரும்ப தரவே இல்லை? இங்க பாருங்க, நில்லுங்க சார். ஆப்தே சார், நீங்க லைப்ரரியில இருந்து புக் எடுத்துட்டு போயிட்டு திரும்பவும் கொடுக்கல. கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சார், நான் பேசுறது கேக்குதா? சார், நான் கேட்டுட்டே இருக்கேன், போறீங்க. அசோக், அசோக், அசோக். என்னாச்சு உனக்கு? வா வா, போலாம் போலாம் போலாம். முதல்ல இங்க வா, தைரியமா வா. ஏன்பா, உனக்கு என்னப்பா ஆச்சு? திடீர்னு மார்க்கெட்ல இருந்து வேற காணாம போயிட்ட. எங்க போன? சார், என் மூளை கொஞ்சம் குழம்பிருச்சு சார். என் என் மனசுல பயம்தான் இருந்தது. அப்பதான் அந்த ஆளு திடீர்னு கண்ணில் தென்பட்டான். எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அவர் எங்க லைப்ரரியில இருந்து புக்கு வாங்கிட்டு போயிருந்தாரு. நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தேனா, அவர் என்கிட்ட ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. ஏதோ 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 பிரச்சனை இருக்கு சார். அந்த இடமும் அப்படிதான் இருக்கு, அந்த ஆளும் அப்படிதான் சார் இருந்தாரு. அசோக், இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். ஆனா அந்த ஆளை தான் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. உன் லைப்ரரியில இருந்து வேற புக் எடுத்துட்டு போயிருக்கான். அவனோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் உன் ஆபீஸ்ல இருக்குமே. அந்த ஆள் யாருன்னு விசாரிச்சா தெரிஞ்சுட்டு போகுது. முதல்ல டீ சாப்பிடு. வேற ஏதாவது சாப்பிடுறியா? ஏதோ ஏதோ மாதிரி இருக்கு. சரி, வா போலாம்.
யோகா பயிற்சியும் தியானமும் செய்யறவங்களோட 7வது இந்திரியம் சில நேரத்துல சக்தி வாய்ந்ததா மாறிடும். ஆனா அசோக்கோட விஷயத்துல ரொம்ப சாதாரணமா தான் இருந்தது. அவர் எதையெல்லாம் பார்த்தாரோ இல்ல எதையெல்லாம் உணர்ந்தாரோ அதுக்கான காரணம் அவருக்குள்ள இருந்த அந்த சக்தி ரொம்ப அதிகமாவே இருந்தது. அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து லைப்ரரிக்கு போய் அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி ரெக்கார்ட்ஸ வச்சு சுமித் ஆக்டேவோட நம்பரை எடுத்தாரு. ஹலோ. இது வந்து சுமித் ஆப்தேவுடைய வீட்டு நம்பரா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் வந்து பூனே லைப்ரரியில இருந்து பேசுறேன். அவர் இங்க இருந்து ஒரு புக்கை வாங்கிட்டு போயிருந்தாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திரும்ப கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் அவர்கிட்ட போனை கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு அந்த மாதிரி புக்கை பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. இல்ல, நீங்க அவரை பேச சொல்லுங்க, அவருக்கு நல்லாவே தெரியுமே. அவரால இப்ப போன் பேச முடியாது. என்னங்க மேடம், ஏன் போன் பேச முடியாதுன்னு சொல்றீங்க? நீங்க லைப்ரரியில இருந்து போன் பண்றாங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, அவரால போன் பேச முடியாது. ஏன்? ஏன்னா அவர் உயிரோடவே இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. என்ன என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன புக்குக்காக போய் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை நான் மார்க்கெட்ல பார்த்தேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன புக்கு விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட எதுக்காக பொய் சொல்லணும்? சுமித் ஆப்தே என்னோட கணவர், அவர் இப்ப உயிரோடவே இல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? வணக்கம். ஆமா வணக்கம்மா. நாங்க 2 பேரும் பூனா லைப்ரரியில இருந்து வந்திருக்கோம். நான் அந்த லைப்ரரியோட சேர்மன். இன்னைக்கு தான் எங்களுக்கு சுமித் இறந்த விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப நல்ல மனுஷம்மா. எங்களால அவரை மறக்கவே முடியல. ஆனா இந்த விஷயத்தை கேட்டதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க 2 பேரும் உள்ள வாங்கல. போலாம் வாப்பா. நீங்க உட்காருங்க. ரொம்ப நாளாவே சுமித் வரவே இல்லையா, அதான் நாங்க இங்க புக்கு பத்தியெல்லாம் ஒன்றும் கேட்க வரல. அது நாங்க பாத்துக்கிறோம். கடவுள் நல்லவங்களை தான் சீக்கிரமா தாங்கிட்ட கூப்பிட்டுக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் நல்ல மனுஷங்க தேவைப்படுவாங்க இல்லையா? ஆனா எங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்குமா. ஆமா ஆமா, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? அவர் இறந்தது ஒரு ஆக்சிடென்ட்னால தான்.
இது எவ்வளோங்க? சார் இது ஒரிஜினல் லெதர் பெல்ட் 800 ரூபா சார். 800 ரூபாயா? இது ரொம்ப அதிகம், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 400 ரூபானா ஓகே. சரி 400 ரூபா கொடுங்க. ஓகே எடுத்துங்க. இப்போ நீங்க 200 ரூபா வாங்கிக்கோங்க. நாளைக்கு மீதி பணத்தை கொடுத்துட்டு பெல்ட் வாங்கிக்கிறேன். ஆனா யாருக்கும் கொடுத்துறாதீங்க. ஓகே சார். கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்குமா. ஆனா இந்த ஆக்சிடென்ட் எப்பமா நடந்தது? 1 மாசத்துக்கு முன்னாடி. சார் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. கேக்குறீங்களா? பதில் சொல்லுங்க. அட கொஞ்சம் நில்லுங்க சார். நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து எங்க நடந்தது? லக்ஷ்மி ரோடு, அல்கா டாக்கீஸ் பக்கத்துல, மார்க்கெட்டுக்கு எதிரில். சுமித் எந்த இடத்துல இறந்தானோ அங்கதான் உன்னால அந்த சக்திகளை உணர முடிஞ்சிருக்கு. சார் நீங்க என் கூட அந்த வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அங்க நீங்க அந்த போட்டோவையும் பாத்தீங்கல்ல சார்? அதே ஆளை தான் சார் அன்னைக்கு நான் மார்க்கெட்ல கூட பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம்? 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு ஆள் அவ கண்ணுக்கு தெரியலாம் அசோக், கண்ணுக்கு தெரியலாம். ஆனா இந்த மாதிரி பட்டப்பகல்ல, அதுவும் கடையில எப்படின்னு தான் எனக்கு புரியல. நான் இது வரைக்கும் தந்திரங்களை பத்தி படிச்சதுல பிரச்சனை அந்த அலையிற ஆத்மாவோ இல்ல அந்த வித்தியாசமான இடமோ இல்ல. இதுல வேற ஏதோ இருக்கு. வேற ஏதாவதுன்னா என்ன சொல்றீங்க? அதை என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது அசோக். நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. அங்கங்க வெறும் சில பிரேத ஆத்மாக்குள்ள சக்தி மட்டும் இருக்கிறது இல்ல, பலவிதமான சக்திகள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குப்பா. அது ஏதாவது உடம்பையோ இல்ல இடத்தையோ அதோட கைப்பிடிக்குள்ள வச்சுக்கோ. இனிமே நீ அந்த வழியா போற வர்றது நிறுத்திடு. ஆனா சார் எனக்கு புரியுது. இந்த மாதிரி செய்யறதுனால நீ லைப்ரரிக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆயிடும். என்ன இனிமே 1 மணி நேரம் சீக்கிரம் கிளம்ப வேண்டி இருக்கும். ஆனா ஆபத்துல மாட்டிக்கிறத விட லேட் ஆகுறது பெட்டர் இல்லையா? சார் நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல அசோக், நான் ஒன்றும் உன்னை பயமுறுத்தல. ஆனா இப்ப நானே பயந்து போயிருக்கேன். அது வந்து என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இது எந்த மாதிரி சக்தினே புரியல. நான் அதனாலதான் என்னோட குருஜியை பார்க்க போயிட்டு இருக்கேன், ரிஷிகேஷ். அங்கிருந்து நான் திரும்பி வந்த உடனே அப்ப நான் உனக்கு எல்லாம் சொல்றேன். அது வரைக்கும் நீ அந்த இடத்துக்கு போயிடாத, அந்த பக்கமே போயிடாத. என்ன? சரிங்க சார். போயிட்டு வரப்பா. வாங்க சார். இதோட விலை என்ன? இது ஒரிஜினல் லெதர் பெல்ட் சார். 800 ரூபா சார். ரொம்ப அதிகமா இருக்கு, குறைச்சு கொடுங்க. இத பாருங்க, போனின்றதுனால ஒரு 500 ரூபா கொடுங்க சார். 400 ரூபா தரேன், ஓகேவா? சரி ஓகே எடுத்துங்க சார். இந்த 200 ரூபாவை நீங்க வச்சுக்கோங்க. நாளைக்கு மீதி பணத்தை கொடுத்துட்டு பெல்ட்டை வாங்கிக்கிறேன். இதை யாருக்கும் வித்துறாதீங்க. சரி சார். மீதி பணத்தை வேணா நான் தரட்டுமா? அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட 800 ரூபா பில்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு போனாரு. அவரை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது சார். அட அவன் டெய்லி வரானே. டெய்லி எதுக்கு சார் வர போறான்? பெல்ட்டை வாங்கவா இல்ல திருடவா? சார் இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் உங்ககிட்ட வந்தாரு. பெல்ட்டோடைய விலையை கூட பேரம் பேசிட்டு போனாரு. உங்களுக்கு அட்வான்ஸ் வேற கொடுத்தாரு. எதுக்காக என் டைம் வேஸ்ட் பண்றீங்க? காலையில இருந்து ஒரு பெல்ட் கூட நான் விற்கல. என் வியாபாரம் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஒண்ணுமே சரியா நடக்க மாட்டேங்குது.
நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டாதானே. இங்க ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. கேட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 வாரம் கழிச்சு இப்பதான் நான் ரிஷிகேஷ்ல இருந்து வந்திருக்கேன். வந்த உடனே எனக்கு தகவல் கிடைச்சது. ஆனா இந்த ஆக்சிடென்ட் எப்படிமா நடந்தது? வேலைக்கு போகும்போது போற வழியில ஒரு வண்டி பின்னாடி வந்து மோதிருச்சு. இந்த விபத்து பஜாருக்கு எதிர்க்க இருக்க அல்கா தேட்டர் பக்கத்துல நடக்கல இல்ல? உங்களுக்கு உங்களுக்கு அங்கதான் நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? இல்ல, அது அந்த இடத்துல நின்னுக்கிட்டு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை நான் கேட்டேன். கடவுள் அசோக்கோட ஆத்மாவை சாந்தி அடைய செய்யட்டும். அந்த சாந்தி தான் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அசோக்குக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா எனக்கு என்னமோ அவன் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு தோணிக்கிட்டே இருந்தது. அவங்க மனைவி உணர்ந்த விஷயங்கள் எனக்கும் உண்மைன்னு தான் தோணுது. அசோக்கோட ஆத்மா அலைஞ்சுகிட்டு இருந்தது. ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங் வருது சார். நான் இதை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல நிறைய பயம், மூச்சு விட முடியாம ஆகுது. ஒண்ணுமே புரியல சார். சார், இதெல்லாம் ஏன் நடக்குது? என்னால மூச்சு விடவே முடியல. பாருங்க, வேர்த்து ஊத்துது. அதோட எனக்கு கருப்பு உருவம் மாதிரி ஏதோ தெரியுது சார். சார், ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த இடம், அப்புறம் அந்த ஆள் ஆப்தே கூட அப்படிதான் இருக்கா சார். இந்த ஆளை தான் சார் நேத்து நான் மார்க்கெட்ல கூட பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் நடக்கும்? அவருடைய ஆத்மாக்கு சாந்தியே கிடைக்கல. நேத்து கூட எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவர் என் பெட்டு பக்கத்துல நின்ன மாதிரி இருந்தது. ஒரு நிமிஷம் இங்க பாரு. அன்னைக்கு அசோக் ஆபீஸ்ல இருந்து எத்தனை மணிக்கு போனா? அவர் சரியா ஒரு 2 மணிக்கு போனார் சார். 2 மணிக்கா? இங்க பாருங்க. நீங்க இங்கதான் புக் விக்கிறீங்களா? ஏன்? இல்ல, இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இல்ல, நிறைய பேரோட உயிர் போயிருக்கு. அது ஏன்? இதை ஏன் சார் என்கிட்ட கேக்குறீங்க? ஏன்னா ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. இங்க பாருங்க, நீங்க இது எல்லாத்தையும் கண்டுக்காம விடுறதுதான் உங்களுக்கு நல்லது. இங்க இருந்து போயிடுங்க. போ போ, இங்க நிக்காத, போ, போயிடு, போ போ.
போயிடு போயிடு, இங்க இருந்து போயிடு, போயிடு, போ. இதோட விலை என்ன? இது ஒரிஜினல் லெதர் பெல்ட் சார். 800 ரூபா சார். ரொம்ப அதிகமா இருக்கு, விலையை கம்மி பண்ணுங்க. இத பாருங்க, முத பொண்ணின்றதுனால ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க. 400 ரூபானா ஓகேவா? அசோக், அசோக், இந்தாங்க இப்ப 200 ரூபா வச்சுக்கோங்க. நாளைக்கு மீதி பணத்தை கொடுத்துட்டு பெல்ட்டை வாங்கிக்கிறேன். இதை யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஓகே சார். மீதி பணத்தை வேணா நான் கொடுக்கட்டுமா? சார் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 ஆளுங்க இங்க வந்தாங்கல்ல. ஒருத்தர் பெல்ட் வாங்க வந்தாரு, இன்னொருத்தர் பணம் கம்மியா இருக்குன்னு ஹெல்ப் பண்ண வந்தாரு. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, கடந்த ஒரு வாரமா இங்க ஒரு ஆள் கூட வரல. இப்பெல்லாம் கடைக்கு இங்க யாருமே வர்றதில்ல. இங்க இருக்கிற எல்லா கடைக்கும் இதே நிலைமை தான். இல்ல சார், அவங்க இதோ இந்த பெல்ட்டை வாங்கணும்னு சொன்னாங்கல்ல. இந்த பெல்ட்டா? ஆமா, எவ்வளவு இது? இது 800 ரூபா சார். இது எல்லாம் விலை அதிகம்னு சொல்றாங்க. நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஆமா, கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுதுல்ல. நீங்க என்கிட்ட போய் தானே சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சது? என்ன தெரியுது சொல்லுங்க. என்ன போக விடுங்க சார். ஏன் உங்க உயிரோட விளையாட நினைக்கிறீங்க? இத பாருங்க, நான் முனிசிபாலிட்டியில ஆபீசரா இருந்தவன். நான் நினைச்சேன்னா உன் கடையை இங்கிருந்து தூக்குறதோட இல்லாம உன்னை ஜெயிலுக்கு கூட அனுப்ப முடியும். புரியுதா? மரியாதையா சொல்லு. என்ன சார், எதுக்காக ஒரு ஏழையோட வயித்துல அடிக்கிறீங்க? நான் உங்களோட நல்லதுக்காக தானே சொல்றேன். சொல்லு, உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுங்கறத என்கிட்ட சொல்லு. சார், வாங்க 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 வாங்க. நீ இங்க பாதுகாப்பா இருப்ப. இப்ப சொல்லு. சார், நான் சின்ன வயசுல இருந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் கடை வச்சிருக்கேன். கிராமத்துல இருந்து ஓடி வந்துட்டேன். திரும்ப போகவே இல்லை. அங்கதான் நான் வளர்ந்தேன். ஆரம்பத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும், இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன பிரச்சனை அது எனக்கு தெரியல. ஆனா சார், நாங்க பலவிதமான சம்பவங்களை பார்த்திருக்கேன். அதை நீங்க கேட்டீங்கன்னா எதையும் நம்பவே மாட்டீங்க. 2-3 நாளைக்கு ஒரு தடவை யாருக்காவது ஒருத்தருக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அங்க நிறைய பேர் சாகுறாங்கல்ல. அங்க செத்தவங்களை எல்லாம் நீ பாத்திருக்கல்ல? ஆமா சார், பார்த்திருக்கேன். அவங்க அவங்க செத்ததுக்கு அப்புறமாவும் அங்க தெரியுறாங்களா? ஆமா ஆமா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட என் கண்ணுக்கு தெரியுறாங்க. இதெல்லாம் யார் செய்யறாங்கன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, ஆனா அவன் எனக்கு எந்த தொல்லையும் கொடுத்ததில்ல. ஏன் தொலை பண்ண மாட்டேங்கிறான்? நீ அவனுக்கு அப்படி என்னதான் செஞ்ச? நான் அவனுக்கு எதுவும் செய்யல. நான் அவனுக்கு எதுவுமே செய்யல. அந்த இடத்துல எல்லாரையும் கொல்றது என்னது இது? நிழல். யாருமே இங்க இருக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப பெரிய நீண்ட நிழல்.
அது யாரையாவது தொட்டுச்சுன்னா அவங்கள தன்வசப்படுத்தி வச்சுக்கும். அவங்கள என்ன வேணாலும் செய்ய வைக்கும். கடைக்காரங்க யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? இல்ல யாருக்கும் தெரியாதா? அவங்களும் அந்த நிழலோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. அந்த நிழல் வந்து அவங்கள தொட்டிருக்கு. யார் செத்தாங்க, எப்படி செத்தாங்க, என்ன நடந்தது, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால அவங்க எதையுமே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சார், சார், நான் போயாகணும், நான் போகணும், நான் போயாகணும். சார், நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. நீங்க அதே தப்பு பண்ணாதீங்க சார். தப்பிடுங்க சார். எனக்கு உதவி செய்யுங்க, 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 எனக்கு உதவி செய்யுங்க. நான் மனசை திடப்படுத்திக்கிட்டேன். நான் அசோக்குக்கு உதவி செஞ்சே ஆகணும். நான் என்னோட குருஜியோட உதவியை நடப்புறேன். குருஜி, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே உண்டு. அந்த துஷ்ட சக்தி இருக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரியே வரைஞ்சி வைங்க. அதுக்கப்புறம் இயந்திரத்தை நடுவில் வைங்க. அதுக்கப்புறம் இடது காலில் அதை உடைச்சிடு. அந்த இடத்திலிருந்து மண்ணை எடுத்துட்டு வர மறந்துடாத. போ 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 போ.
குருஜி குருஜி நான் மண்ணை எடுத்துட்டு வந்துட்டேன். இத பாருங்க. இந்தாங்க இந்தாங்க. அதே இடத்துல அதே நேரத்துல இந்த வேலை ஆரம்பமாகும். அசோக் 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 நான் உனக்கு முக்தி வாங்கி கொடுக்குறேன். எந்த சக்தி உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோ அந்த சக்தியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அசோக் இது ரொம்ப கஷ்டமான வேலை. இதை தடுக்கிறதுக்காக உன்னை சாகடிக்கிறதுக்காக அது முழு முயற்சியை எடுக்கும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வேலை செய்யும் போது நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார் இப்போ உங்க மேல எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு சார். அதான் சொன்ன உடனே வந்துட்டோம். சொல்லுங்க சார் என்ன வேலை பண்ணோம்? இங்க ஒரு பள்ளம் உண்டுங்க. வாப்பா வா. அதெல்லாம் சீக்கிரம் அதை தோண்டு. முனிசிபாலிட்டியோட கமிஷனரை ரமாகாந்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால அவருக்கு பள்ளம் வெட்டுறதுல பர்மிஷன் வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை. 4 அடி தோண்டினதுக்கு அப்புறம் அங்கே ஒரு உலோக பாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நிறைய கெட்ட சக்திகள் நிறைந்திருக்கும். கருப்பு நிழல் உருவாகுவதற்கு இதுதான் காரணம். அதை நம்ம வெளியில எடுத்தே ஆகணும். இருங்க இருங்க இருங்க, அதை உடைச்சிடாதீங்க. இருங்க. பாண்டு. எஸ் சார். நீ டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்லி. சொல்லிட்டேன் சார். அவர் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காரு. ஓகே. உடைஞ்சிடக்கூடாது. இரு இரு. கெரசின் எடுத்துட்டு வா. கெரசின் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். இதோ சார். ஊத்து ஊத்து இதுல. தீப்பெட்டி தீப்பெட்டி. இந்தாங்க சார்.